ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் செஞ்ச கார்டனிங்கோட ஒரு சின்ன வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அம்மா வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த நிறைய பக்கெட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டும் இருந்தது. ஸோ வீட்டுக்கு மேட்சாக இருக்குமேங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா பக்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்தோம். அந்த கலரில், அதாவது எல்லோ அண்ட் வயலட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம். அம்மா வீட்டில் ஆல்ரெடி நிறைய செடி மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இதெல்லாம் வைக்கலாங்கிறதுனால நாங்கள் இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி வச்சோம். அந்த ப்ராசஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் பக்கத்துலேயே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பொதுவாக எப்போவுமே விதை போடுறது எங்கள் அம்மா தான் போட்டு விடுவாங்க. அவ்வளோ கைராசி. ஸோ அம்மா எல்லா இடத்துக்கும் விதை போட்டு விட்டாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி விலாக் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ தட்டைப்பயிறு, பாவக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், கத்திரிக்காய், நிறையா வகையான கீரைங்க, இந்த மாதிரி நிறையா அம்மா எல்லா இடத்துக்குமே விதைச்சி விட்டாங்க. பாருங்கள், இங்கே தென்னை மரம், பப்பாளி, கொய்யா, மாங்காய், மருதாணி, மாதுளை, அந்த மாதிரி நிறைய மரங்க இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வீடியோவில். நம்ம வீட்டில் காய்க்கிற தேங்காயிலிருந்து தான் நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் நம்மளே காய்ச்சிரும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். பொதுவாக கார்டனிங் பண்ணும்போது நம்ம குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. தண்ணி ஊற்றுறது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக எப்போவுமே தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாண்டே தான் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக இது எப்போவுமே அமையும். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல நம்மளால் எதாவது விளைச்சி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். நானும் கூட என்னோடய வீட்டில் மாடியில் ஒரு 2-3 காய் மட்டும் வச்சுருக்கேன். அது இன்னும் எப்படி பெருசு பண்ணலாங்கிறத பற்றி நானே யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தான் அம்மா கிட்டேருந்து இதெல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் ஆல்ரெடி அன்றைக்கி நம்ம விதைச்சதெல்லாம் எந்தளவு முளைச்சி வந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து குட்டி குட்டி காய், அவரை, இதெல்லாம் பீர்க்காங்க, அது எல்லாமே அங்கங்கே பிடிச்சிருக்கு. பூ எல்லாமே இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம வீட்டில் செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை. வேப்பெண்ணெய் தான் அடிப்போம். நாங்கள் பெஸ்டிசைட் வேப்பெண்ணெய் தான் அடிப்போம். அதுக்கப்புறம் உரம்லாம் நம்ம நாட்டு உரம் தான் போடுவோம். ஆட்டுப்புழுக்கை, உப்பு, அந்த மாதிரிலாம் தான் போடுவோம். அதனால் பொதுவாகவே நம்மளோட வீட்டில் இருக்கிற காய், பழம் எல்லாமே ரொம்ப ருசியாக தான் இருக்கும். நம்மளோட வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடத்த வச்சு ஒரு புதினா, 2 தக்காளி, ஒரு வெண்டைக்காய், அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் நம்ம அதெல்லாம் வைக்கலாம். ஸோ எல்லாருமே இடம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. தென்னை மரத்துலேருந்து போடுற வேஸ்ட்லேருந்து கூட அங்கே பாருங்கள், நமக்கு தக்காளி எல்லாம் முளைச்சி வரும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 டேஸ்க்கு ஒரு டைம் கொஞ்சம் உரம் போட்டு விடணும். அந்த வீடியோலாம் முடிஞ்சதுன்னா நாங்கள் கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். தண்ணி நம்ம தவறாமல் ஊற்றணும். அதே மாதிரி பாட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. செடியெல்லாம் அழுகி போயிடும். நம்ம வீட்டில் பாருங்கள், வேஸ்ட்டாக இருக்கிற அந்த ட்ரம் எல்லாத்தையும் கட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட வெளியே நம்ம பழைய கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்மு, அப்புறம் ஃப்ரிட்ஜோட ஒரு பாகம், அப்புறம் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்மி விலையில் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். தனியாக இதுக்கான பாட்டு தான் வச்சு நம்ம பண்ணணுங்கிறது கிடையாது. நமக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நிறைய பேரோட வீட்டில் மீன் தொட்டி வேஸ்ட்டாக இருக்கும். அதை கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அது கூட மண், கொஞ்சம் கோகோ பெட்டு, அதெல்லாம் மண்ணியூர் அதெல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது நமக்கு காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நமக்கு கிடைக்கிது. நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன செடியாக வளர்த்தலாம். அதிலிருந்தே விளைவிச்சு நம்ம சாப்பிடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கலாம். எப்படி ஒரு ஹெல்தியான வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறத நம்ம எல்லோரும் முன்னோக்கி எடுத்து வச்சு போகலாம். எப்போவுமே அப்படி வாழணும், நான் இப்படி வாழணுங்கிறதெல்லாம் இல்லை. சந்தோஷமாக மனநிறைவோடு ஹெல்த்தியாக வாழணுங்க, அதுதான் பல பேரோட ஆசையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. God bless you all. Eat healthy, stay healthy.